ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து இந்த ஸ்டேட்டோட ஜென்ரலாக இருக்கான். அவன் உள்ளே வரும்போதே அங்கே இருக்க எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. உடனே அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட ஃபியான்சேவும் இறந்து போயிட்டாங்க பாஸ், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போய் பார்க்குறான், அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் அவள் இறந்து கிடக்குறா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. மொத்தம் இவ்வளோ சேர்த்து 30 பேர் இறந்து போயிருக்காங்க. உடனே ஹீரோ கேட்குறான், அம்மா ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க மட்டும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் எப்போ வேணால் அவங்களுக்கும் வந்து ஆபத்து வரலாம், நம்ம அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லும்போது, சரி ஓகே அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அம்மா அப்பா அங்கேருந்து வராங்க. அம்மா அக்காவுக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவளை காப்பாற்றணும்னு போனால் ஒன்றையும் நாங்கள் இழந்துருவோம். நாங்கள் இறந்து போனால் கூட அது பரவாயில்ல, ஆனால் நம்ம குடும்பத்து மேலே துரோகிங்கிற ஒரு பட்டம் விழுந்திருக்கு. அது எப்படியாவது வந்து அந்த பழியை நீ வந்து மாற்றணும். அதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துலேருந்து நிறைய பேர் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்கே வந்து ஒரு அலமாரி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயினை ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ உயிரோட இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்து மேலே விழுந்த கரையை வந்து உன்னால் துடைக்க முடியும். அதனால எக்காரணம் கொண்டு என்ன நடந்தாலும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே வெளியில் போனால் அங்கே 4-5 பேர் வரானுங்க. அதில் ஒருத்தவங்க மாஸ்க் போட்டுட்டு வரான். அவன் அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கான். அவங்க அப்பா அவர் தனியாக இருக்கார்ல, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை குத்தி கொன்னுட்றான். ஹீரோயின் வந்து அவனோட ஃபேஸை பார்க்கல, ஆனால் அவனோட ஆக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பா. அவன் எப்படி வந்து ஃபைட் பண்ணியிருப்பான்ட்டு. கண்டிப்பாக உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவையுமே கொலை பண்ணிடுறான். இந்த மாதிரி இங்கே நடந்ததுலாம் பக்கத்து ஸ்டேட் கவுன்சிலரும் கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே இது நமக்கான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து பயமாக இருக்கு. வெளியில் வந்து பார்க்குறா, அவனுங்களாம் போயிட்டானுங்க. இருந்தாலும் அம்மா அப்பா வந்து இந்த நிலைமையில கிடக்கும் போது அவளுக்கு என்ன ரியாக்ஷனு? குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம், நீங்கள் 2 பேராக துணையாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ எல்லா இடத்துலையும் தேடி இருப்பான். இப்போ தான் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வரான். ஹீரோயின் உடனே ஆர்வமாக ஓடி போய், வந்துட்டிங்களா, அக்காவை காப்பாற்றிட்டீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து அக்கா மேலே அவ்வளோ உயிர், அக்கா உங்களை அவ்வளோ காதலிச்சா, நீங்கள் அக்காவை காப்பாற்றிட்டீங்க தானே, ப்ளீஸ் என்னையும் அக்கா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், உன்னை தவிர வேறு யாருமே குடும்பத்தில் பிழைக்கலன்ட்டு, அப்போ நீங்கள் விட்டீங்களா, அக்காவை விட்டீங்களான்னு சொல்லிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. சரின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோவோட பாட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது வந்து நடக்கக்கூடாத விஷயந்தான், ஆனால் நடந்துருச்சுமா, உன்னை இப்படி தனியாக விட்டோன்னு வச்சுக்கேன், உன்னை துரோகியோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே உன்னை ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் அக்காவும் இல்லை, நீ தான் வந்து என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் உனக்கும் பாதுகாப்பு, எங்களோட நேமும் வந்து குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இது மட்டும் தான் வழின்னு சொல்லும் போது ஹீரோயினோட பேந்த முழிக்கிறா. ஆனால் அவள் யோசிக்கிறா, இங்கே இருந்தால் மட்டும் தான் அவளுக்கு சேஃப்டி. அவங்க அப்பா வேற சொல்லியிருந்திருப்பார்ல, குடும்பத்து மேலே விழுந்த பழியை நீ தாம்மா துடைக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிற எதுக்குமே நோன்னு சொல்லாமல் ஹீரோயினும் சைலண்ட்டாகவே அந்த இடத்துல உட்காந்துருக்கா. ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், என் குடும்பத்தை கொண்டவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. ஏன்னா இப்போ வரைக்குமே இவளுக்கு தெரியவே இல்லை யார் கொலை பண்ணியிருப்பா, என்ன மோட்டிவ் எதுவுமே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் தான் அவள் இருக்கா. அது முதல்ல தெளிவு பண்ணிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது பாட்டி எங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. திடீர்னு ஒருத்தி உள்ள வரா. வந்தோடனே ஹீரோயினை பொலின்னு கன்னத்திலே 2 விடுறா. யார் நீன்னு கேட்கும்போது, நான் தான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்கா இந்த பக்கம். ஆனால் உள்ளே வந்த ஹீரோ எதையுமே யோசிக்கல, பட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான்ல, அந்த இடத்துலேயே அவள் இறந்து போயிடுறா. ஹீரோன்னு யோசிக்கிறா, அட பாவி ஒய்ஃபுன்னு சொன்னால் அவளுக்கே இந்த நிலைமையான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து அவள் ஒரிஜினல் ஒய்ஃப்லாம் கிடையாது, அவள் வந்து இவங்களோட குழந்தைய வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இது மிஸ்டேக்காக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருப்பா. ஆனால் அவள் வந்து ஸ்பை போல் இருக்கு, அதை கண்டுபிடிச்சி தான் ஹீரோ கொலை பண்ணிட்டான். ஹீரோ அவளை கல்யாணம்லாம் பண்ணிக்கல, ஆனால் ஹீரோயின் தான் இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்கிறா. அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே போகும்போது அங்கே வந்து சின்ன வயசில் வந்த ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி தான் வந்திருப்பா. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து அங்கே அடி வாங்கிட்டு கீழே உட்காந்துருப்பான். அவனை அந்த இடத்துல தான் மீட் பண்ணியிருப்பா. அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பாட்டி வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படியும் வந்து ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கொலைக்கெலாம் யார் காரணம், யார் இதை பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுமே அதை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்குமே அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவுமே இப்போ வரைக்கும் இல்லை. ஹீரோயின் சவுண்டு கேட்டு வெளியில் வந்து பார்க்குறான். ஹீரோயின் உடனே பயந்துக்கிட்டே, இங்கே பாருங்கள் தெரியாமல் நான் இந்த பக்கம் வந்துட்டேன், என்னை சுட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க, உண்மையாலுமே எனக்கு வழி தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லும் போது, இந்த பக்கம் வரக்கூடாது, இது பாட்டியோட ரூம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அனுப்பி வச்சிடுறான். ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் வந்து இது யாருக்குமே தெரியாதுல்ல, ஒன் சைடாக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் ஹீரோயினோட அக்காவை வந்து
வந்து ஃபியான்சேவாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே ஹீரோ வந்து இப்போ வரைக்கும் ஹீரோயினை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க அக்கா எழுதின மாதிரி லெட்டர் அடிக்கடி ஹீரோயின் தான் எழுதி எழுதி ஹீரோக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவங்க அக்காவுக்கு சுத்தமாக லெட்டர் எழுதவே வராது. அதனால இவ தான் வந்து அப்படியே லவ்வெல்லாம் கொட்டி காதெல்லாம் கொட்டி எழுதியிருப்பா. இதெல்லாம் ஹீரோவுமே அடிக்கடி மறைஞ்சிருந்து பார்ப்பான். அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் ஹீரோயினை பார்க்குறதுக்காகவே தான் போவான். ஒரு நாள் அப்படி தான் ஹீரோயின் ஓடி வந்து லெட்டரை கொண்டு வந்து கையில் கொடுத்துருப்பா. இவன் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை இது நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடி போயிருப்பா. இந்த மாதிரி அவளை பார்க்குறதுக்காகவே அடிக்கடி அரண்மனைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் ஹீரோயின் என்ன நினச்சிருப்பா, இல்லை இவன் வந்து நம்ம அக்காவை தான் பார்க்க வரான் போல இருக்குன்னு சொல்லி இவ தான் தப்பாக நினச்சிருப்பா. அப்படியே யோசிச்சு பார்த்த ஹீரோ, இப்போ எப்படி இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன், சொன்னால் மட்டும் உனக்கு என்ன புரியவா போகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சும்மா இருக்கிற மாதிரியே தெரியல. எப்படியோ உண்மையை கண்டறியணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கா. அப்போ 4 பேர் அந்த இடத்துக்கு வந்து சைலண்ட்டாக சத்தம் போடாமல் என் கூட வந்தேன்னு வச்சுக்கேன், உன் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்து பார்த்தா ஷெங்குன்னு ஒருத்தவன் தான் மேலே நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. நீ ஷெங்கு தானே, ஹீரோவோட பிரதர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டியா, வா வந்து உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வச்சவன் கத்தி எடுத்து கையில் வச்சு நின்றுட்டு இருக்கான். டே ஏன்டா என்ன கொள்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா, உங்கள் அண்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இவ்வளோ நாள் உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, ஏன்னா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மரியாதையாக பேசி என்கிட்டன்னு ஹீரோயின் சொல்லும்போது, என்ன மரியாதையாக பேசணும், உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்க இருந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, இதில் நான் மரியாதையாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போய் கழுத்துட்டு வச்சுட்டான். இங்கே நடக்கிறதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லும்போது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீனு, எங்கள் அண்ணன் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், அவனால் என்னை கூட வச்சுக்க முடியல, அது வந்து எங்கள் அப்பாவோட ஆர்டர், இருந்தாலும் வந்து நான் எது கேட்டாலும் அவன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவான். இப்போ நான் போய் உன்னை வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், அவன் யோசிக்க கூட மாட்டான், வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு நீ இம்பார்ட்டன்ட் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் கட்டுப்பாவது முதல்ல தள்ளி நில்றா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நான் சொல்லிடுவேன் பார்த்துக்க எல்லாருக்கிட்டையும் போயின்னு சொல்லும்போது, சொல்லு, இவ்வளோ நாள் என்னையே எங்கள் அண்ணன் மறைவாக தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு பிரதர் இருக்காங்கிறது எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அண்ணனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, நீ போய் வெளியில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியில் வந்து ஹீரோ கூப்பிடுற சவுண்டு கேட்குது. ஹீரோ சவுண்டு கேட்டோடனே எங்கே பாரு அசையாமல் இங்கே உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே தான் பேசுகிறதுக்காக வந்திருக்கான். ஷெங் வந்த உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு, அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நான் எது கேட்டாலும் எனக்கு தருவல, எனக்கு ஹீரோயின் வேணும், ஹீரோயினை மட்டும் என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ எதுவுமே யோசிக்கல, முடியாது, இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுத்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்க பாண்டிங் உடஞ்சி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, ஹீரோயினை விட்டு தள்ளியே இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஷெங்குக்கே ஷாக்கு, எப்படி இவன் முடியாதுன்னு சொல்லியிருப்பான், எது கேட்டாலும் உயிரே கேட்டாலும் கொடுப்பான், இது எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்த்துருப்பாள், சின்ன வயசில் அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது ஒரு பையனை மீட் பண்ணியிருப்பாள், அந்த பையன் ஹீரோ கிடையாது, அது வந்து ஷெங்கு தான் அடிப்பட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பான். உடனே ஹீரோயின் போய் கேட்குறா, என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி தனியாக உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும், அது என்னமோ தெரியல என்னை மறைவாகவே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு, எனக்கும் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கணும்னு ஆசை தான், ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு பையன் இருக்குங்கிறத வெளியில் சொல்லாமே வச்சுருக்காருன்னு சொல்லும்போது, சரி விடு ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா. அப்போலேருந்து ஷெங்குக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா, அங்கே வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறா. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா கண்ணு முடி இறந்து போனதான் ஞாபகத்து வருது. இப்படியே சும்மாவே நம்ம இருக்கக்கூடாது, என்ன கொலையாக பண்ணிடுவாங்க, அப்படியே கொன்னா கூட பரவாயில்ல, நம்ம எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் சாகணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துல. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, யார்கிட்ட விசாரிக்கிறது, எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியல. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினோட அப்பா மேலே வந்து ஒரு பழியை போட்டிருப்பாங்க, அவர் வந்து நிறைய தங்கத்தை வந்து வெளிநாட்டுக்கு கடத்துறாருன்னு சொல்லிட்டு, அது வந்து ஆதாரபூர்வமாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின், சரி ஓகே ஹீரோ கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவன் தானே ஜென்ரல், அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணுது. அப்படியே ரூம்குள்ளே பயந்துக்கிட்டே தான் வரா. இவள் வீட்டிலேருந்து ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்திருப்பா, அதே மாதிரி எக்ஸாக்ட் கார்டு வந்து டேபிள் மேலே இருக்குது, அது ஹீரோவோட தான் போல இருக்குது. ஹீரோயினுக்கு தோணுது, ஒருவேளை இவன் தான் நம்ம அப்பாவை கொண்டிருப்பானோ, இவன் தான் அந்த பிரச்சனையில் கோத்து விட்டுருப்பானோன்னு சொல்லி தோணுது. அப்படியே கொண்டுலான்னு சொல்லி அவ்வளோ கோவம் வருது. ஆனால் ஹீரோ பின்னாடியிலேருந்து வந்து கூப்பிடுறான். அவனை பார்த்தோன்னே பயந்துட்டா, ஏன்னா இவன் வந்து இவன் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை கொண்டிருப்பான்ல, அதனால இவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளையும் கொண்டுருவான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அந்த என்கேஜ்மெண்ட் பற்றி பேசலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பற்றி பேச இந்த டைமில் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே வந்ததும் வந்துட்ட, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ அப்படின்னு சொன்னவன் டக்குன்னு போயிட்டு அவள் நெத்திலே கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல, பயமாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக ஷேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன், மேலே குத்துது முடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
சரி நான் போய் பண்ணிட்டு வந்துடுவா அப்படிங்கும்போது, இல்லை நான் பண்ணி விடுறேன்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு, அவன் அப்படியே தைரியமாக கண்ணை மூடிட்டு படுத்திருக்கான். கத்தியை கழுத்துக்கிட்ட வச்சவளுக்கு கொன்னுடலான்னு சொல்லி தோணுது. ஆனால் அவன் கண்ணு மூச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பயந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பாவுக்கு நான் அடிக்கடி பண்ணி விடுவேன்னு சொல்லும்போது, சரி ஓகே எனக்கும் இதுக்கப்புறம் நீனே பண்ணி விடுன்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு இது பிடிக்கவே இல்லை. அவள் கேட்குறா, எங்கள் அக்கா தானே உங்களோட ஃபியான்ஸே, இப்போ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொல்கிறீங்க? எங்கள் அக்கா கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறா. ஆனால் அந்த கார்டு தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை வந்து குற்றவாளியான்னு தெரியாமல் எப்படி கொலை பண்ணுறது, என்ன பண்ணலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் இவளுக்கு ஷெங்கோட ஞாபகம் வருது. அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அவன் பப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட வேலையால் ஒருத்தவன் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவன்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்கான். இந்தாண்ட எழுந்து கூட வரமாட்டேங்கிறா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயந்துட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது லீன் ஒருத்தவன் அந்த இடத்துக்கு வந்து, ஹே அழகாக இருக்கே, என்னம்மா ஒரு ட்ரிங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேறு பெரிய இடத்து ஆள் போல இருக்கு. இந்த ஆப்போசிட் ஸ்டேட்டில் வந்து ஒரு ஜென்ரல் இருப்பான், அவனோட அக்கா பையன் இவன். இவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணதை பார்த்த உடனே ஷெங்கு கோவப்பட்டுறான். கண்ணை தூக்கி நெத்தி போட்டுலே வச்சு, இங்கே பாரு அவள் என்னோட ஆள், பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு இன்றைக்கி நம்ம டீலிங் பேச வந்திருக்கோம், எல்லாமே நாசமாக போயிடும் பரவாயில்லையாங்கும் போது, எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆமாம் என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உங்ககிட்டேருந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு ஹீரோயின் தயங்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்கிட்டயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல, ஆனால் எனக்கு என்னமோ என் உள்ளுணர்வு சொல்லுது நீ என்னை ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு புரியல. ஏன் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்ன, உன்னோட ஃபியான்ஸேன்னு சொன்ன, அவர் தான் எல்லாம்னு சொன்ன, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானங்கும் போது அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமே இருக்குது. உன்னால் என்னை ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா இவ. நான்லாம் சும்மாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்ன கொடுப்ப, தங்கமா வெள்ளியா என்ன தர எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவகிட்ட என்ன இருக்குது. இவ அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா அந்த இடத்துல. சரி ஓகே எதுவும் தர வேணாம், நீ வந்து இந்த ட்ரிங்கை மட்டும் குடி, ஒரு கிளாஸ் குடிச்சு முடிச்சிரு, நீ எது சொன்னாலும் நான் செய்கிறேன், எந்த ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு வந்து சரி இது குடிப்போமா வேணாமான் இருக்கு, எதாவது கலந்துதானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பாவுக்காக இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிடுறா. இப்போ ஓகேவா, இப்போ நான் கேட்குறது பண்ண முடியுமாங்கும் போது, லூசாடி நீனு, நான் வந்து ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்கேன், அது கூட தெரியாமல் நீ குடிச்சிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் போகிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னால் என்னை ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னமும்மா செல்லம் என்னை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, தெரியும் எனக்கு நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு தெரியும், இந்த மாதிரி ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வேற என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ மட்டும் என்ன துரோகியோட பொண்ணு தானே, நீ என்ன மறைஞ்சு மறைஞ்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, அட்லீஸ்ட் நானாவது அவரோட பொண்ணு தான் சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறேன், உன்னால் அப்படி சொல்ல முடியுமா, உங்கள் அண்ணனோட ஷேடோவில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, வெளியே போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அங்கேருந்து அவளை அனுப்பி வச்சிடுறான். அப்படியே நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ அவள் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், ஏ பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து மைண்டில் ஒரு பிளான் போட்டுட்டு வந்திருக்கா. அதாவது ஹீரோவோட டிரைவர் சொல்லியிருந்திருப்பான், எனக்கு உண்மைலாம் தெரியும், அந்த கோல்டு எல்லாமே ஹீரோ கிட்ட தான் இருக்குது, ஹீரோ தான் கல்பிரிட்டு, உங்கள் அப்பாவை மேலே பழிய போட்டுட்டு அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான்னு உண்மையை சொல்லி வச்சுருப்பான். அப்படின்னா அவன் உண்மைன்னு சொல்லியிருப்பான். அதை ஹீரோயினை அதை நம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஷெங்கை தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஷெங் சொல்கிறான், ஒரு துரோகியோட பொண்ணு கூட உனக்கு என்னன்னா வேலை, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சொன்னால் எந்த பொண்ணு வேணா உன் பின்னாடி வருவாங்க, நீ ஏன் ஹீரோயின் பின்னாடி சுத்துறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு அதை பற்றிலாம் பேசாத, அவங்க அப்பா மேலே பழி போட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது, பழி போட்டாங்களா, நீ பாத்தியா, அவர் பண்ணியிருந்திருப்பாரு, அவர் பண்ணலன்னு உன்னால் இப்படி சொல்ல முடியுது, ஹீரோயின் சொல்கிறத வச்சு நீ சொல்கிறியா, பொண்ணு பின்னாடி போனால் சாவு நிச்சயம்னா அதை மட்டும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ ரொம்ப ஸ்டபனா, இங்கே பாரு உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைனா விட்டுரு, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது ஷெங்குக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. ஷெங்குக்கு என்னன்னா ஹீரோயின் நமக்கு வேணும், அதுக்கு நம்ம அண்ணன் மண்டையை கழுவுனா எப்படியாவது அவன் ஹீரோயினை விட்டுருவான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவும் ஸ்டபனாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கோல்டு வாரே போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. சரி நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து சைலண்ட்டாக வெளியில் வந்துடுறான். அண்ணா நான் உன் மைண்டை மாற்றியே தீருவேன், ஹீரோயினை உடனே பிரிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த டிரைவர் சொன்னதை கேட்டு ஹீரோவை வந்து அவள் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருப்பா. அதே மாதிரி ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இது எதுவுமே தெரியாது ஹீரோ, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக
கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சுற்றி எல்லா ஆளுங்களும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், அப்போ கூட இங்கே பாரு வெளியில் வந்துடாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனவன் எல்லாரு கூடயும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்க்குற தூரத்தில் அந்த டிரைவர் வந்து கேங் லீடர் மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் ஹீரோயினுக்கு மைல்டாக டவுட்டே வருது, கேங் லீடர் மாதிரி இவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் அப்பாவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளை வச்சு ஏதோ வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஹீரோக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டா. ஹீரோ காப்பாற்றலான்ட்டு வரா. பார்த்து அந்த டிரைவர் வந்து இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, உன் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். அவ்வளோதான். ஹீரோ ஷாக் ஆகிடுறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்து இந்த டிரைவர் வந்து இதெல்லாம் ட்ராப் தான், அது ஹெல்ப் பண்ணதே உன் ஒய்ஃப் தான் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வந்து ஹீரோட ஆளுங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பட்டு பட்டுன்னு அங்கே இருக்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறாங்க. ஹீரோ சைலண்ட்டாக உள்ளே ஏறி உட்காந்தவன், அம்மா என்ன நடந்துச்சு, நீ தான் இதெல்லாம் பண்ணியா, என்னை இங்கே நீ கூட்டிகிட்டு வந்தது இதுக்காக தானேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அந்த கோல்டெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்ட்டு, அதனால தெரியாமல் பண்ணிட்டேங்கும் போது கோல்டுக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டவன் சரி விடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து 7 நாளாக கண்ணு முழிக்கவே இல்லை. ஹீரோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறான் அவளை. அப்போ திடீர்னு கண்ணு முழிச்சவ கதறி அழ ஆரம்பிச்சிடுறா, அப்பா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு. இவ்வளோ அவனை ஹக் பண்ணிகிட்டே அழுதுகிட்டு இருக்கா. 7 நாளாகவே இதே மாதிரி தான் நடுராத்தில் எழுந்து அழுறா. ஆனால் கண்ணு முடிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறா. எல்லாம் சரியாயிரும், நான் அவன் பக்கத்தில் தானே இருக்கேன், எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கூட ஹீரோயினுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சரி சார் நான் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன், ஆனால் அந்த காயம் மட்டும் ரொம்ப ஆழமாக இருக்குது, அது வந்து செப்டிக் ஆகாமல் இருக்கணும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு தடவை வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து போட்டு விட்டுருங்க, நான் சொன்ன மாதிரியே செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விடலான்னு தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டா போல இருக்கா. ஹீரோ உடனே பாசமாக பக்கத்தில் வந்து உட்காந்து கட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து பாசத்துலலாம் இல்லை, இவனை கொலை பண்ணணுன்னு கொலைவெறியோடு இருக்கா. அதனால கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு குத்துறதுக்கு வந்துட்டு அவன் பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸு ஹீரோ வந்து கரெக்டாக அந்த கத்திரிக்கோளை பிடிச்சிட்டான். அதனால எஸ்கேப் போயிட்டான். ஹீரோயின் சொல்கிறா, நீ தானே எங்கள் அப்பாவை கொன்ன, உண்மையை சொல்லு, நீ தானே கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லூஸ் ஆடி நீனு உங்கள் அப்பாவை கொண்டுட்டு உன்னை மட்டும் உயிரோடு இங்கே உட்கார வச்சு தாளாட்டுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது பின்ன எதுக்கு நீ இதை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என் மேலே ஏன் இவ்வளோ பாசம் காட்டிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியல, நீ என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ கோவமாக வருது. இந்த லூஸுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது, நான் ஏன் அவங்க அப்பாவை கொண்டேன்னா இவ்வளோ கூட்டு வந்து இங்கே வச்சிருக்க போகிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இருந்தாலும் இப்போ அவளுக்கு அடிபட்டிருக்கு, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இரு, நான் கொள்ளணும்னு நினச்சேன்னா ஒரு செகண்டில் உன்னை முடிச்சு விட்டு போயிடுவேன், நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீனும் நடந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு ஸ்டெப் நான் வந்தேன்னு வச்சுக்கேன், போட்ட தையல் பிரிஞ்சிடும் பார்த்துக்க, அப்புறம் உன் உயிரை யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஸோ சைலண்ட்டாக இரு, என்னை நம்பு, உனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அது மட்டும்தான், நான் தப்பு பண்ணணும் கரெக்டாக பண்ணுறணும், நீ என்னை நம்பி தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வேறு வழி தெரியல. சரி ஓகே சைலண்ட்டாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஷெங்கு வந்து நின்றுட்டுருக்கான். டீ நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என் சிஸ்டர் எல்லாவுக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், மனசு கேட்கலம்மா அதான் பார்த்து போகலான்னு வந்தேன், என்ன நல்லா இருக்கியா, நான் கூட நீ செத்துட்டியோன்னு சொல்லிட்டு பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்ட போலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரியாதையாக போயிடும், உங்கள் அண்ணன் வந்தால் அவ்வளோதான் சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் தன்னை விட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆமாம் ஷெங் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாரை கேட்டு உள்ளே வந்தேன்னு கேட்கும்போது இல்லைண்ணா அது வந்து பாட்டியை பார்க்கலான்ட்டு தான் வந்தேண்ணா, அப்படியே வந்து அன்னைக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி மேலே நீ அக்கறை காட்ட வேணாம், போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. இருந்து உடனே ஹீரோவும் வெளியில் வந்து என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு இங்கே கூட சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவன் சைலண்ட்டாகவே இருக்கிறான். உடனே உனக்கு கோவம் வந்துடுது, இங்கே பாரு நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் ஹீரோயினை விட்டு தள்ளியே இரு, அவள் உனக்கு சிஸ்டர் இல்லை அது மைண்டில் இருக்கட்டும்னு சொல்லும்போது அண்ணா என்னை அடிக்கிற அளவுக்கு போயிட்டல நீனு, அதுவும் இந்த பொண்ணுக்காக இத்தனை வருஷமாக உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்கார்ஸ் இருக்குது, எல்லாமே உன்னால தான், ஆனால் உனக்காக நான் இவ்வளோ பண்ணியும் நீ ஒரு பொண்ணுக்காக என்னை விட்டல, சரி விடு இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து கோவமாக அங்கேருந்து போயிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மருந்து போட்டு வரணும்ல, அதுக்காக தான் மருந்துலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து மருந்து போட்டுக்க மாட்டேங்கிறா, எதுவும் சாப்பிடவும் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான் என்ன தான் உனக்கு பிரச்சனை, நீ என்னை கொலை பண்ண வந்து கூட நான் சைலண்ட்டாக தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கொல்ல பார்த்தேன் அப்போ கூட நான் சைலண்ட்டாக தான் இருக்கேன், இன்னும் நான் என்ன தான் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாகணும், எங்கள் அக்கா வந்து உங்கள் மேலே அவ்வளோ பசமாக இருந்தாங்க, ஆனால் நீங்கள் எப்படி இப்போ என்ன லவ் பண்ணுறீங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, என் கூட இருவேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு
வந்து புரியவே இல்லை. எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் அக்கா தான் கண்ணு மூடி வரான்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து எழுந்து போயிடுறா. உடனே ஹீரோ போயிட்டு, இங்கே பாரு, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதான் உண்மை. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருந்தது. நான் உன்னை உங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறைய தடவை பார்த்துருக்கேன். நீ எப்படி கவிதை எழுதிட்டுருப்ப, என்னை பற்றி யோசிச்சு வர்ணிச்சு சொல்லிக்கிட்டு இருப்ப. எவ்வளோ நாள் மறைஞ்சிருந்து அதை கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன்னா நீ அவ்வளோ சத்தமாக பேசுவ. உங்கள் அக்காவோட சவுண்டு கூட வெளியில் வராது. ஆனால் நீ கத்துறது அரண்மனையை விட்டு வெளியில் வரைக்கும் கேட்குன்னு சொல்லும் போது இவன் யோசிக்கிறா, உண்மையிலே இவர் சொல்கிறது நெசமா இல்லைனா வந்து இவர் போய் சொல்கிறாரா? இப்போ எதை நான் நம்புறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. மண்டைக்குள்ளே இதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அவங்க அப்பா மேலே வந்து தப்பு இல்லை, அதில் யாரோ ஒருத்தவங்க மாற்றி வச்சுருக்காங்க, ஆனால் அது யாருன்னு தான் ஹீரோக்கு தெரியல. அதை பற்றி ஹீரோயின் கிட்டே சொல்லும் போது இவ்வளோ நேரம் ஹீரோயின் வந்து அவன் மேலே கோவமாக தான் இருந்திருப்பா. ஆனால் இதை கேட்ட உடனே அவன் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துடுது அவளுக்கு. அதனால வந்து சரி ஓகே நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. நீ நம்பலைனாலும் உனக்கு வேறு சாய்ஸ் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இப்போ சாப்பிடவே மாட்டியான்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவன் சொன்ன உடனே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அப்படியே உங்களுக்கு வந்து மேரேஜ்க்கான டேட்டும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, பார்ட்டிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்போ உள்ளே வரான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயினுக்கு வந்து இப்போ லைட்டாக ஹீரோ மேலே க்ரஷ் வந்துருச்சு. அவன் வேற அவளுக்காக வரும்போதே பூங்கத்தோடு தான் வந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹீரோயின் கேட்குறா, இது எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி தான் சொன்னாங்க உனக்கு ஃப்ளவர்ஸ்னால் பிடிக்குன்ட்டு, வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேணும் தான், எனக்கு இந்த மட்டும் மாட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே வரான். நான் மாட்டினா ஒன்றும் சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் சொல்ல மாட்டேன், மாட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. அதாவது அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அவள் இருக்கா. இவனுக்குமே அது புரியுது. இங்கே பாரு, நீ பயப்படாமல் இரு, எதுவும் நடக்காது, நான் உன் கூட தான் இருக்கேன். உங்கள் அக்காவை நான் வேணால் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், உன் ஃபேமிலியை விட்டுருக்கலாம், ஆனால் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இடுப்பில் கை வைக்கும் போது இங்கே பாருங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறா. ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்படியே 2 பேர் கிளம்பி ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், எது நடந்தாலும் என் கூடயே தான் இருக்கணும், நீனு என் கண் பார்வை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ரொம்ப ஃபேமஸில், அதனால அங்கே இருக்க எல்லாருமே பாரு இந்த பொண்ணு ஹீரோ கூட வந்திருக்கா, பரவாயில்ல நல்ல ஜோடி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மிஸ் மோன்னு ஒருத்தி வரா. அவள் வந்தவொடனே ஹீரோவை போய் ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வந்து ஃபாரினில் படித்த கல்ச்சரெல்லாம் இங்கே கொண்டு வந்து காட்டாத, இது வந்து நம்ம சைனா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், சரி விடுங்க அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் வந்து ஹீரோவோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோ வந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். இவ என்ன பண்ணுறா, அம்மா நீ வந்து அந்த துரோகி இருக்கானே அவனோட பொண்ணு தானே, உங்கள் அக்கா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இடத்துக்கு நீ வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கு நடுவில் பெரிய பேட்டிலே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே சேர்ந்துட்டு மோக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உங்கள் அப்பா ஒரு துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோ என்ன சொல்கிறா, நீ வேணா இதை குடிச்சு ப்ரூவ் பண்ணு உங்கள் அப்பா துரோகி இல்லைன்னு சொல்லிட்டு, இதை நீ ஃபுல்லாக குடிச்சிட்டா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோவும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவ குடிக்க ஹீரோயினுக்கு வந்து குடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, அது செட்டும் ஆகாது. அவள் அப்படியே குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு கடத்தில் தலையே சுற்றிடுது அவளுக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவன், நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மோக்கிட்ட கேட்குறான். கேட்குறா, எதுக்கு ஒரு துரோகியோட பொண்ணை போயிட்டு நீ லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கெல்லாம் எடுத்து இவன் குடிச்சிட்டு, என்ன இப்போ சரியாயிடுச்சா, ப்ரூவ் பண்ணியாச்சா, இதை குடிச்சு தான் ப்ரூவ் பண்ணுமா அவங்க அப்பா துரோகி இல்லைன்ட்டு. இப்போ அவங்க அப்பா துரோகியா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, அவள் வந்து என்னோட ஒய்ஃபு ஜென்ரலோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ ஷெங்குக்கிட்டேருந்து இவளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிது. அதில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே போட்டிருக்கு, ஹீரோ தான் வந்து அது எல்லாமே கடத்தல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த லாகெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு வந்து கோவமாக வருது. கத்தி எடுத்துகிட்டு ஹீரோ குத்துறதுக்காகவே போயிட்டா. உனக்கு ஹீரோ சொல்கிறான், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, எதுக்கு இந்த மாதிரி வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் தெரியாமல் ஹீரோட நெஞ்சிலே குத்திடுறா. அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. தெரியாமல் பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நிறைய தோணுது. ஹீரோ கேட்குறான், லூசா நீன்னு, இன்னமும் நீ என்னை நம்பலைல்ல, அப்போ இன்னமும் என் மேலே சந்தேகத்தில் தான் இருக்கல்ல, இதெல்லாம் தெரியாமல் நான் தான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அப்படி இன்னும் ஆழமாக குத்த ஆரம்பிச்சிடுறான் அவன். இப்போ நான் இங்கே செத்துட்டா அது உனக்கு போதும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தேன்னா கண்டிப்பாக கொண்டுருவேன், இப்போ உங்களுக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக போய் மெடிசன் போடுங்க, கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் யோசிக்கிறான், இது என்ன பைத்தியமா இல்லை ஏதாவதா, இவளே குத்திட்டு இவளே மெடிசன் போட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. இருந்தாலும் இவள் குத்துனது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவனுக்கு.
இப்போ கூட நீ என்னை நம்பலைண்ணா, இதுக்கு மேலே நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரில, நான் கிளம்புறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் கோவமா. ஷெங்கு தான் ப்ரூஃப் கொடுத்தான், அதில் இப்படி தானே போட்டிருக்கு, அப்போ என்ன தான் நடக்குது இங்கே, யார் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஹீரோ பண்ணியிருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவளுக்கு தோணுதே, ஹீரோ எப்படி பண்ணியிருப்பான், நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேடு சொல்கிறாங்க சாப்பிட கூப்பிட்டாங்கன்ட்டு. இவ போயிட்டு ஹீரோவை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. என்ன நீ குத்துனலாம் நான் பாட்டிக்கிட்டே சொல்ல மாட்டேன், பாட்டி உன்னை சாப்பிட்டு தான் கூப்பிட்டாங்க, நீ சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பு, இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தால் தானே கத்தி வச்சு குத்துவேன், நான் வரமாட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான் இவன். ஹீரோ எனக்கு புரியவே இல்லை, நான் குத்துனதுக்கப்புறமும் எப்படி உங்களால் இவ்வளோ நார்மலாக பேச முடியுது, அன்னைக்கு மட்டும் அவளை கொன்னீங்க அப்படிங்கும் போது அவள் ஸ்பையு அதனால கொன்னேன், இல்லைனா நான் எதுக்கு அவளை தான் தேவையில்லாமல் கொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயினுக்கு இப்போ தான் குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. அதனால என்ன பண்ணுறா, அங்கேருந்து கொடையை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்தவ மழை வரும்போது கொடையை எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு தெரியாதா, நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அது ஒன்றும் உங்களுக்காக உங்கள் மேலே இருக்க அக்கறையிலலாம் சொல்லலை, அந்த காயம் வந்து செப்டிக் ஆயிரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும்போது பரவாயில்லையே என் மேலே அக்கறை காட்டலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கே, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் கேட்டிருக்கான். என்னத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காரு. இவருக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் முடிச்சு நின்றுட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருமே நடுவில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஷூட்டிங்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நானே கூட இல்லைனாலும் நீ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், இப்பயாவது என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லைட்டாக நம்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என் நம்பிக்கை உடச்சிடாதீங்கும் போது நீயும் தான் இன்னொரு தடவை என்னை கத்தியை வச்சு குத்திவிடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோக்கு வந்து அடிபட்டுச்சு போல இருக்கு கையில். அதில் வேற கூட வந்து வேலை பார்த்த சோல்ஜர்ஸ் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த வருத்தத்தில் குடிச்சிக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். ஹீரோயின் இதை பார்த்தோன்னே அவனுக்கு போய் மருந்துலாம் போட்டு விட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெருசாக ஒன்றும் ஆகலை எனக்கு, ஆனால் என் கூட இருந்த 4 பிரதர்ஸை நான் எனக்கு இழந்துட்டேன், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரில, அதனால் சைலண்ட்டாக போய் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. அப்போ தான் அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட அப்பாவும் ஜென்ரலாக தான் இருந்திருப்பார், ஹீரோவும் அவனோட தம்பியும் அதாவது ஷெங்கு இருக்கான்ல 2 பேர் ட்வின்ஸாக தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பிறக்கிற பையன்தான் ஜென்ரல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால 2 பேர் இருந்தால் இது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் ஷெங்கை வந்து வெளியில் வச்சே அவங்க அப்பா வளர்த்துருப்பாரு. ஹீரோக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அதாவது ஒரு 5 வயசு ஆகும்போதே கன் ஷூட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. குற்றவாளிகள்லாம் கூட்டு வந்து லைனாக நிற்க வச்சு ஹீரோ கையில் கன்னை கொடுத்து ஹீரோவே ஷூட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஹீரோக்கு வந்து அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பயமாக தானே இருந்திருக்கும், ஆனாலும் வந்து பயந்துக்கிட்டே கண்ணை மூடிட்டே ஷூட் பண்ணியிருப்பான். அன்னிலேருந்து நைட்டில் வந்து கெட்ட கனவு வருமாம்மா. அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் வந்துடுறா. இதை பார்த்து ஹீரோ டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு இங்கே பாருங்க, நீங்கள் வேணா என் ஃபியான்ஸேவே இருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம 2 பேருக்கு நடுவில் கல்யாணம் ஆகலை, அதனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி போய் கிஸ் பண்ணுறா. உன்னை பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. இங்கே பாருங்க சொன்னல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 2 நாள் தாண்டி இருக்குது கல்யாணத்துக்குங்கும் போது 2 நாள் இருக்குல்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ கூட நீங்கள் வெயிட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்றா. சரி கோவப்படாத, நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆமாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ சொல்கிறான், அதாவது வந்து இவன் கண்ணு முன்னாடி இவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 6 வயசு இருக்கும்போது இவங்க வந்து காரில் ஒன்றா போயிருந்திருப்பாங்க. அப்போ இவன் கண்ணு முன்னே அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் எதிரில் வந்தவங்க ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஹீரோக்கும் வந்து அப்போ அவங்கள கொல்லணும் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்திருப்பான். ஆனால் அவங்கள ஷூட் பண்ணுறதை பார்த்தோன்னே பயந்துருப்பான். இருந்தாலும் அதுக்கப்புறம் தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருந்து அவங்க எல்லாருமே கொண்டுட்டான். ஆனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கண்ணை எடுத்திருந்தா எங்கள் அப்பா அம்மாவை நான் காப்பாற்றிருக்கலாம். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் எதை பார்த்தும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் கண்ணை எப்பவும் கையிலே வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பாவோட ஆர்டர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, ஷெங்கை எப்போவுமே உன்னோட ஷேடோ மாதிரி வச்சுக்கோ, கூட வந்து வச்சுக்காத, இது உனக்கும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்க. இந்த கதையெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ மேலே வந்து பெரிய மதிப்பே வந்துருச்சு. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு மேட்ட பேசிட்டு உட்காந்துருக்கா. அப்போ பாட்டி கூப்பிட்டு இங்கே பாருங்கள் மேரேஜுக்கான ஃபோட்டோலாம் எடுக்க போகிறது இல்லையா, இங்கே எனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக போயிட்டு மேரேஜுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கள், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து ஹீரோக்கு ஏதோ அடிபட்டிருக்கும் போல இருக்குது, அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே வரா, என்ன அப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இவ குத்திருப்பால அதுதான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால ஹீரோக்கு ஃபீவர் வந்திருக்கு. இதை பார்க்குறதுக்காக மோதா வந்திருக்கா. மோ ஃபாரின் போயிட்டு டாக்டருக்கு தான் படிச்சிருப்பா, அதனால தான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கா. இப்போ நீ வெளியில் போறியா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அம்மா நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறா. நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன், மரியாதை வெளியில் போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. அப்படியே ஹீரோ கூட்டிகிட்டு வெளியில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே எனக்கு தான் எல்லாம் சரியாயிடுச்சுல, நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ கூட நீங்கள் வந்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. வந்தவ இந்தாங்க இதெல்லாம் பாட்டி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, இப்போ நான் இங்கே இருக்கவா இல்லை நான் போவா உங்கள் 2 பேருக்கு டைம் கொடுத்துட்டுன்னு
கேட்கும்போது முழிக்கிறா. இப்போ ஹீரோ என்ன சொல்ல போகிறான்ட்டு ஹீரோ வந்து மோவை அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். உடனே ஹீரோயின் கோவமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. என்னம்மா கோவம் குறையில, அதான் அவளை நான் போக சொல்லிட்டேல, அவள் டாக்டர் அவ்வளோதான், அதை ஏன் நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ ஜெலஸ் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கு, அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. பாட்டி போயிட்டு மேரேஜுக்கான ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு தான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கியா, இப்போ கேட்குறேன் நான் உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து இல்லை பாட்டி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குறேன் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கும்போது எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இப்போ தான் மேரேஜ்க்கு ஓகேங்கிறதே ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் இப்படி சொன்னோடனே ஹீரோ குஷி ஆகிடுது. சரி ஓகே இதோ ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரெடி ஆகி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இது ஓகேவா இதே போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எது போட்டாலும் அழகாக தான் இருப்ப, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், இதோடவே வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னால் வர முடியாது, பின்னாடி ட்ரெஸ் லூஸாக இருக்கு, கொஞ்சம் அந்த லேடியை மட்டும் வர சொல்கிறீங்களா உள்ளங்கும் போது எதுக்கு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நான் தானே உன்னோட ஃபியான்ஸே நானே சரி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இவனே போயிட்டு ஜிப்பெல்லாம் இழுத்து விட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா, அக்கா நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து உன்னோட இடத்துல வாழலான்னு நினைக்கிறேன், இதுக்காக நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் நீ இருந்திருந்துன்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது, உனக்காக நான் இதை பண்ணுறேன்க்கா, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அப்பையிலேருந்தே பிடிச்சிருந்தது, ஆனால் அதை வந்து வெளியில் என்னால் சொல்ல முடியல, ஆனால் இப்போ வந்து நீ இல்லைல்ல, அதனால நான் பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது, நீ எங்கேருந்து என்னை பார்த்தாலும் நீ என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்ச உடனே ஹீரோயின் வெளியில் வரும்போது ஷெங்கு அங்கேருந்து அவளை தூக்கிட்டு வந்துட்டான். உடனே இவ கேட்குறா என்னடா உனக்கு பிரச்சனைங்கும் போது இந்தா உனக்கு பிடிச்ச 3 கேக்கு இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு 3 கேக்லாம் பிடிக்காது, எனக்கு ஃபிஷ்ஷு தான் வேணும், அது என்னோட ரிவர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த ரிவர்லேருந்து வந்து ஃபிஷ் தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதையுமே எடுத்துகிட்டு வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவளுக்கு. ஹீரோயின் ஒன்று கேட்குறா நீ எதுக்கு மாற்றி கொடுத்த, ஹீரோ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு அவன் மேலே இவ்வளோ பொறாமையில் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்றும் உனக்கு அவனுக்கு பிடிக்கல நான் கொல்லணும் அதுக்காக பண்ணியா, இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் சிரிச்சுக்கிட்டே இது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்குமா, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன், 2வது சொன்ன தெரியுமா அதுதான் உண்மை, உன் கையால் அவனை கொல்லணும் தான் பண்ண, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேலே இந்த தப்பு திருப்பி பண்ணாத, நான் உன்னோட சிஸ்டர் இல்லாவா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் அண்ணனோட பொண்டாட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிறவனுங்க வெளியிலே விட மாட்டுறானுங்க. ஹீரோனை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா வெளியில் நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க எல்லாமே வறுமையில் வாடுறவங்க, சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லி கதவை திறந்து விட்டுடுறா. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தவன் வந்தவன் நீ தானே ஷெங்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது டேய் இவன் தான்டா ஷெங்கா, நம்ம வந்த ஆளு கரெக்டு தான்டா, போட்டு தள்ளுங்கடா இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லோரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே பார்க்குறா, ஷெங் ஃபைட் பண்ணுறதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஷெங் இதே மாதிரி தான் வந்து அவங்க அப்பாவை கொண்டாலும் ஃபைட் பண்ணிருப்பான், அதை பார்த்தவளுக்கு அப்படியே ரெண்டுமே டிட்டோவாக இருக்குது, 2 பேரும் ஒரே ஆள் தான் சொல்லி அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அன்றைக்கி மாஸ்க் போட்டுருந்ததுனால தான் ஃபேஸ் பார்த்துக்க மாட்டா, ஆனால் ஹைட் அண்ட் வெயிட் எல்லாமே மேட்ச் ஆகுது, அதனால வந்து ஒரு டவுட்லேயே தான் வந்து கேட்குறா, அம்மா நீ தான் என் கண்ணு முடி எங்கள் அப்பா அம்மாவை கொன்னியா, உண்மையை சொல்லு நீ தானே அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் அது, என்ன இப்போ நீ என்னை கொல்ல போறியா, கொன்று அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து கையில் கொடுக்குறான். ஹீரோயினால் கொல்லவே முடியல, ஏன்னா இவ்வளோ நாள் கூட வந்து ஃப்ரெண்டு மாதிரி இருந்தவன் இவன் தான், எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி இவனை பிடிக்கலனாலும் இவங்ககிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்பா, இவங்ககிட்ட தான் வந்து சொல்லுவா, அப்படி இருக்கும்போது இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல, கொல்லணும்னு தான் தோணுது, ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா உங்கள் அப்பா ஒரு துரோகி, நமக்கு நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ அதை நம்புறான், நீ ஏன்டா அதை நம்பல, எங்கள் அப்பா பண்ணியிருக்க மாட்டான்னு ஹீரோ நம்பும்போது நீ அதை நம்பியிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாமல் பண்ணிட்டேன், நீ என்னை கொன்னுடு, நான் செத்துட்டேன்னா எல்லாம் சரியாக போயிடும்லன்னு சொல்லும்போது நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டா. ஆனால் இதை அவளால் ஏற்றுக்கவே முடியல, நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக மோ தான் வந்திருக்கா. மோ வந்து கேட்குறா சரி ஓகே உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னை காங்குபேனாக வச்சுக்கலாம்ல, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு காங்குபேனாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ நல்லாவே தெரியும், 2 பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஹீரோ என்ன சொல்கிறான், நீ டாக்டராக ஆகியிருக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, இப்படி இருக்கிற நீனு இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமா, இப்படிலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத, ஹீரோயினுக்கு இது பிடிக்காது, எனக்கும் இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லும்போது இல்லை நான் ஹீரோயின் கிட்ட கேட்டேன், அவள் அப்படி தான் சொன்னான், எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் சொன்னான்னு சொல்லும்போது
அவள் அப்படி சொல்லியிருக்க மாட்டா. அவளுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருந்திருக்கும். நான் நோ சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் ஓகேன்னு சொல்லியிருப்பா உன்னை வம்பிழுக்கிறதுக்காக. இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. உன் லைஃப்பில் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே நீனு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு புத்திமதிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுமே இதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்கிறா. அதனால சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் அழுது அழுது அவளுக்கு ஃபீவரே வந்துடுது. ஃபீவரில் அப்படியே உடம்பு கொதிக்குது. ஹீரோ இப்போ தான் வீட்டுக்கே வரான். வந்து மேலே கை வச்சு பார்க்குறான். செம்ம கொதிக்குது. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. அவளை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் எழுந்திருக்க மாதிரி கூட இல்லை. அவ்வளோ அன்கான்ஷியஸாக இருக்கா. சரின்னு அவளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா, எங்கே வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவன் வெளியிலே போல போல இருக்கு. இவன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஆனால் மனசு கேட்டிருக்காது. அதனால வாசல்லே உட்காந்துருக்கான் அப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு. ஹீரோயின் இதை பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் ஆகிடுது அவளுக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்கார்றா. ஏன்னா இவன் வந்து ஷெங்கோட பேச்சு கேட்டுட்டு அவனை குத்துற அளவுக்கு போயிருப்பாள். ஆனால் இப்போ தான் அவளுக்கு உண்மையே தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஷெங்கு தான். தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டோமே. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்டர் மாதிரி கூடிய தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறான். இந்த பக்கம் ஷெங்குக்கு வந்து ஒரு அங்கிள் இருப்பார். இவர் வந்து நம்ம ஹீரோவுக்குமே அங்கிள் தான். இவர் தான் இந்த மாதிரி ஈன வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. இப்போ கூட ஷெங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு கடைசி வழி இது மட்டும்தான். இதை நீ பண்ணன்னு வச்சுக்கேன், அந்த எதிரி ஸ்டேட் இருக்கான்ல அந்த ஜென்ரல் அவனையும் போட்டு தாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஹீரோயினோட மைடியும் சேர்த்து கடத்திட்டு வந்துட்டானுங்க போல இருக்கா. 2 பேரையும் கூப்பிட்டு வந்து ஷெங்கு கிட்ட விட்டுட்டு உன்னோட இடத்துல மட்டும்தான் உன்னை சர்ச் பண்ண மாட்டான், இவங்களை பத்திரமா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் கேட்குறான், ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்கும் போது உங்களோட நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுற்றி இருக்க 4 ஸ்டேட்லேயுமே நம்ம தான் ஜென்ரலாக இருக்கோம். நம்ம ஆளுங்க தான், நம்ம வச்ச ஆளுங்க தான் அங்கேயும் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அந்த எதிரி ஜென்ரல் இருக்கான். அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். அதுக்கான கீ ஹீரோயின் தான். நான் வந்து ஹீரோ கிட்ட போய் பேசி எப்படியாவது வந்து இதுக்கெலாம் காரணம் அவன் தான் சொல்லி அந்த பக்கம் திருப்பி விட்டுறேன். அது வரைக்கும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இந்த பக்கம் வந்து ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டானே, அதுவும் ஷெங்கு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்டா எனக்கு அழைத்துட்டு வந்து வச்சுருக்க, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியுமாங்கும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், 3 நாள் மட்டும் சைலண்ட்டாக இங்கே இருங்க, அதுக்கப்புறம் நானே உங்களை கொண்டு போய் பத்திரமா விட்டுறேன்னு சொல்லும் போது முடியாது, நான் போயே ஆகணும், அவர்கிட்ட நான் போயே ஆகணும்னு சொல்லும் போது முடியாது, இப்போ நான் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைலண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்குமே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஹீரோயின் வந்து அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அவர் வருவார், கண்டிப்பாக வந்து என்னை காப்பாற்றிட்டு போவார், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் அங்கே உட்காந்துக்கிறா. ஹீரோவுமே எல்லா இடத்துலையுமே தேடி இருப்பான், எங்கேயுமே கிடைக்கல. அதனால சரின்ட்டு கடைசியாக அந்த சிட்டியிலே தேடாத இடம்னா நம்ம ஷெங்கோட வீடு தான். அந்த இடத்துக்கு வந்துட்டான். உடனே ஷெங் கேட்குறான், என்னன்னா என் மேலே சந்தேகமா, அன்னி காணாமல் போயிட்டாங்கடா, நானே கடத்தி வச்சுருப்பேன், என்னை நம்ப மாட்டியானான்னு கேட்கும்போது இங்கே பாரு, நான் வந்து தேடுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான். தேடிட்டு நான் படுக்க போயிட்டே இருப்பேங்கும் போது நீ தேடிட்டு போனேன்னா அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். தம்பியை நம்ப மாட்டியா, இவ்வளோ நாள் உனக்காக எல்லாமே பண்ணியிருக்கேன், என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். ஆனால் வந்து மேலோட்டமாக மேலே மட்டும் தான் சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் அண்டர் கிரவுண்டில் தான் ஹீரோயினை மறைச்சி வச்சுருக்கான். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறதே ஹீரோக்கு தெரியாது. அதனால வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இவங்க 2 பேருமே. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் ஹீரோ இனிமேல் எப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி இங்கேருந்து வெளியில் போய் தீரணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. இந்த அங்கிள் அடுத்த சகுனி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த எதிரி நாடு ஜென்ரல் இருக்கான்ல, அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். உன்னோட பொண்டாட்டியை போய் ஒருத்தவன் கடத்திட்டு போயிட்டான்னு நாட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, பார்க்குறவங்க எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க, ஒழுங்காக போய் அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வா, போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுற்றி இருக்க யாருமே ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி போகிறது வந்து ஹீரோட உயிருக்கே ஆபத்து. ஹீரோயின் இல்லைனா வேற ஒரு பொண்ணை ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஹீரோவே இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பக்கம் ஷெங்கு செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயினை சுத்தமாக இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கவலை, இன்னொரு பக்கம் அவளை இப்போ கடத்திட்டு கொண்டு வந்து நம்மளே வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு அது வேறு வருத்தமாக இருக்குது இவனுக்கு. அப்போ அங்கிள் வராரு. வந்தவர் டக்குன்னு உள்ளே போகிறாரு. என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவனு பார்த்துக்கிட்டே இருக்கான். கன் எடுக்கிறாரு, புல்லட்டை லோட் பண்ணுறாரு. எங்கே ஹீரோயினை சுட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மேடை ஷூட் பண்ணிடுறாரு. மேடை ஷூட் பண்ணோன்னு ஹீரோயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கு அந்த அங்கிள் கிட்ட கேட்கும்போது வேஸ்ட்டாக அவளை பாதுகாத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறா, இன்னும் 2 நாள் பார்ப்பேன், இல்லை இவளையும் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் தானே வட சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ நீ வந்து ஹீரோவோட அங்கிள் தானே, நீ நான் எம்பிட்டு வேலையும் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் தான் பார்த்தேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப தென்னாவட்ட சொல்கிறாரு. நான் இதை போய் அவர்கிட்ட சொல்லுவாங்கும் போது நீ உயிரோடு இருந்தால் தானே சொல்லுவேன், ஒன்றையே போடுத்தல தான் போகிறேன் நாளைக்கு, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. இவனுக்கு பயம் வந்துச்சு ஷெங்குக்கு, ஒருவேளை உண்மையிலே ஹீரோயின் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் சொல்கிறா, என் குடும்பத்தில் இருக்க 32 பேர், இப்போ இதோட சேர்த்து 33 பேரை நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கை பார்த்து சொல்கிறா. அப்படியே மெய்டு கூட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா இவங்க அக்கா இறந்து போனதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் மாதிரி மெய்டு தான் கூட இருந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருந்திருப்பா. அவள் இறந்து போனது இவளால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்துருக்கா. ஷெங்குக்குமே பயம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறான், நீ ஹீரோ கிட்டே போன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியில் விட்டுடுறான். ஆனால் ஹீரோயின் ஓடிலாம் போகல, ரொம்ப சைலண்ட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளோ வலி மனசுக்குள்ள. எல்லாத்துக்கும் காரணம் ஷெங்கு தான் சொல்லிட்டு ஷெங்கை ஒன்றும் பண்ணவும் முடியல இவளால். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ அவளை பார்த்தோன்னே அங்கேருந்து ஓடி வந்து என்ன ஆச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வர்றது தான் அவளுக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த இடத்துலேயே மயங்கிடுறா. அவளை கூட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சுக்கிறான். உடனே அவள் சொல்கிறான், அங்கிள் தான் இதுக்கெலாம் காரணம், இதெல்லாம் ஷெங்கோட வீட்டில் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு அந்த எதிரி நாடு ஜெனரல் இருக்கான்ல அவன்கிட்ட வந்து பிரச்சனையெல்லாம் பேசி சுமூகமாக முடிச்சு வச்சுட்டேன்னா அப்புறம் ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே சால்வ் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து அந்த மெய்டுக்கு என்னாச்சு, காப்பாற்றிட்டீங்களா அவளைன்னு கேட்கும்போது அவள் இறந்து போயிட்டா, இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுமே அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஷெங்கு தான் நம்ம அங்கிள் இருக்கார்ல, அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு, என்னை வந்து இம்புட்டு வேலை பார்த்துக்க வச்சுருக்க நீனு, நான் கூட ஹீரோ தான் இந்த மாதிரி இல்லீகல் வேலைலாம் என்னை பார்க்க வச்சான்னு இவ்வளோ நாளா அவனை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தா, இம்புட்டு வேலையை நீ தான் பார்த்துருக்க, தேவையே இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட வந்து 2 பிள்ளைங்க இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி கோத்து விட்டு அதுக்கு மேலே எங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சு என்கிட்ட வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இவ்வளோ தப்பான வேலை பார்க்க வச்சுருக்க, ஹீரோயினோட அப்பா விஷயத்துலேயே நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வச்சு. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வாக் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானே, உண்மையாக நீங்கள் என்ன தானே லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வெளியில் போகிறாங்க. ஹீரோயின் அவனை உட்கார வச்சு பெயிண்டிங்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. முன்னாடி எவ்வளோ வெறுப்பாக இருப்பாளோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ 2 பேரும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வச்சுருக்காங்க. அப்படியே பேசிட்டே ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறாங்க. பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது. கார் வேறு ரிப்பேர் ஆகிடுது. அந்த இடத்துல தான் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கேட்குறான், இப்போ நம்மளால் வெளியில் போக முடியாது, உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் டக்குன்னு போய் அவளை கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேவா, இப்போ அவன் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன பண்ணுறா, இவன் போய் அவனை கிஸ் பண்ணிட்டு இப்போ டபுள் பிரச்சனை இல்லை எனக்கு, இப்போ எனக்கு ஓகே தான், இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இந்த பிரச்சனைலாம் நடந்ததுனால கல்யாணத்தை வந்து ஒரு 4 நாள் தள்ளி வைக்கலாம்னு சொல்லி தள்ளி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி கூட தெரில. இன்றைக்கே வந்து ரெடியாக ஹீரோட ரூமில் தான் உட்காந்துருக்கா. உடனே ஹீரோ கேட்குறான், என்ன பண்ணிட்டுருக்கீங்க மேடம், உங்களை பார்த்து எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு நினச்சா இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் பார்ப்பீங்களாங்கும் போது இல்லை பாட்டி தான் சொன்னாங்க நீங்கள் நைட்டில் தூங்க கஷ்டப்படுவீங்க, கெட்ட கனவு வருதுன்ட்டு, அதனால தான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், எழுந்து ரூமுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதெல்லாம் முடியாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டேன், கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லும்போது அடங்க மாட்டேடி நீ அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் வந்து அன்றைக்கி ஒன்றா இருந்துடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஹீரோயின் காலையில் வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வெளியில் வரா. இதை பார்த்த மெய்டு, என்ன மேடம் ஃபேஸில் க்ளோ அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போய் சாரை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தப்பாக தோணலையா அப்படிங்கும் போது போடி அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து அந்த ஜென்ரல் இருக்கான்ல, எதிரி நாடு ஜென்ரல், அவங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்கும். அந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பான் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறியா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்பாருங்க, உங்கள் அசிஸ்டண்ட்லாம் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்கன்னு சொல்லும்போது இங்கே பாரு நான் உனக்கு டின்னர் சாப்பிட்றதுக்குள்ளே வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஆசையாக சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஜென்ரலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் வந்து பெருசாக போராட்டம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரிலாம் தெரில. எனக்கு வந்து இவ்வளோ கோல்டு பார் கொடுத்துரு, நான் பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ரமைஸாக தான் பேசுகிறாரு. 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை வேணாம், இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது எங்கேருந்து வந்தாருன்னு தெரில இந்த அங்கிள். வந்தோடனே கண்ணை தூக்கிட்டு வந்து இவங்ககிட்டலாம் எப்படியா பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் அந்த ஜெனரலுக்கு நெத்திலே வச்சிடுறாரு. ஹீரோ சொல்கிறான், பிரச்சனை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் டக்குன்னு ஒரு போட்டு தள்ளிடுறாரு. அங்கிள் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கங்கும் போது என்னடா எப்பப்போ தான் சமாதானம் பேசிட்டு உட்காந்துருக்க,
உன் தம்பி இருக்கான் பாரு, அப்படியே கற்பூரம் மாதிரி. பற்ற வைக்க கூட தேவையில்ல. பற்றிக்கும்னு சொன்னாலே பற்றிக்கிறான். இப்போ அந்த ஜென்ரலோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அங்கே இருக்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் இந்த நாடே சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அதே மாதிரி தான் ஷெங் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல இருக்கு. இது தெரிஞ்சவொடனே ஹீரோ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஷெங்கை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவனை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ குறுக்க வந்துடுறான். ஹீரோ குறுக்க வந்து அங்கே இருக்க எல்லாருமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் வந்து ஹீரோ எல்லாரையும் ஷூட் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்க எல்லாருமே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு குண்டு ஹீரோவோட நெஞ்சிலே பட்டுடுது. ஷெங்கால் இது ஏற்றுக்கவே முடியல. முட்டாள்தனமாக பண்ணிட்டோமோ, நம்மளால தான் நம்ம அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியாக இருக்கு அவனுக்கு. ஆனால் ஒன்றும் இல்லைனா ஹாஸ்பிட்டல் போயிடலான்னா அப்படின்னு சொல்லும் போது, டே ஷெங், நான் உன்னை தள்ளி வச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ தாண்டா எல்லாரையும் பார்த்துக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இந்த நியூஸ் ஹீரோயினுக்கும் வந்துருச்சு. ஆனால் ஹீரோயினால் சுத்தமாக நம்பவே முடியல. அப்படிலாம் இருக்காது, ஹீரோக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இல்லை வேறு யாரோ இறந்து போயிட்டாங்க, நீங்கள் வந்து என்னை வச்சு சும்மா ப்ராங்க் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோவோட டெட் பாடி அவ்வளோதான் நொறுங்கி போயிட்டா. அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயம் வெளியில் போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி எதிரி நாடு ஜென்ரலை வர கொண்டுட்டாங்க. இப்போ ஹீரோவும் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா நாட்டுக்குள்ளே கலவரம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். மக்கள் எல்லாருமே ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு சாவ ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்கள் 2 பேர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல செத்து போனது ஹீரோ கிடையாது, இங்கே செத்து போனது ஹீரோவோட தம்பி ஷெங்கு. இப்போ உயிரோடு இருக்கிறது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீரோ எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இங்கே பாருமா, உனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் காலில் கூட விழுறேன். நாட்டு மக்கள் முக்கியம், நம்ம உயிரா மக்கள் முக்கியம் உயிரான்னு பார்க்கும்போது மக்கள் உயிர் ரொம்ப முக்கியமா. அதனால் நீ எப்படியாவது உன் மனசை மாற்றிக்கிட்டு ஷெங்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குமே வந்து மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி தோணுது. அதனால வந்து ஸ்டாச்சு மாதிரி வந்து நின்றுட்டுருக்கா அந்த இடத்துல. அந்த இடத்துல 2 பேருக்கு நடுவுலையுமே மேரேஜ் நடக்குது. ஷெங்குக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இவன் தான் நினச்சிருப்பான் ஹீரோயின் எப்படியாவது நம்மக்கிட்ட கொண்டு வந்துடணுன்ட்டு. ஆனால் தான் அண்ணன் வந்து தனக்காக உயிரை விட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் நம்மக்கிட்ட வந்திருக்காளேன்னு சொல்லி இவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. ஷெங்குக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்க விஷயம் என்னென்னா, அவள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம கொண்டுட்டோம், அவளுக்கு கடைசியாக குடும்பமாக இருந்த ஹீரோவும் நம்மளால் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. சின்ன ரூமுக்கு வந்து ஹீரோயின் பேச திறந்தா அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் வீங்கி இருக்கு. இவன் பக்கத்தில் போகலான்ட்டு போகும்போது கண்ணை வச்சுட்டு உட்காந்துருக்கா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கவன் சுற்றுவான்ட்டு. இவன் பக்கத்தில் திருப்பி வரான், என்ன குத்திப்பா அடுத்த அடி எடுத்து வச்சான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கா. அதனால் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான். உன் மேலே இப்போ எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. இப்போவும் நீ என்னோடய சிஸ்டர் இல்லா தான், நான் அதை மதிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பக்கமே நான் வரமாட்டேன், நான் வந்து போர்க்காலத்தில் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படியே நாட்களும் போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே கல்யாணத்தில், அதாவது கல்யாணத்துக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, அதை தான் வச்சுட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அவ கூட இருக்க மாதிரியே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு கடத்தில் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிடுறா. நம்ம வயிற்றில் வளர்கிற ஹீரோட குழந்தை வந்து நல்ல விதமாக வளரணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து தான் இருந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரான். வந்தவன், மேடம் இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், ஷெங் இருக்கார்ல, அவர் இப்போ நேற்று நடந்த பேட்டில் இறந்து போயிட்டாரு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாஸ்க் போட்டுருந்துருப்பான், அதை கொண்டு வந்து கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் அடுத்த ஜென்ரல், எங்கள் ஜென்ரலில் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதாவது இவங்க வந்து கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்க போயிருந்துருப்பாங்களே, அன்னைக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்தவன் ஷெங் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு உட்காந்துருக்கா. அப்படியே ஹீரோட பையனும் பிறந்துடுறான். அவனும் வளர்ந்து அவனுக்கு 5 வயசு ஆகிடுது. ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஹாப்பியான லைஃப் வேணும், இந்த ஜென்ரலு கொள்ளை இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் நிம்மதியாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. அதோட எண்டு கார்டு போட்டு இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரோட லாஸ்ட்டாக ஹீரோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு ஹீரோயினை கொடுத்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு, அதாவது ஹீரோட பையனை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஹீரோட ஞாபகத்தோடு வாழ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ட்ராமாவுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ட்ராமாவில் வந்து சேட் எண்டிங் இருந்துச்சு. நிறைய பேருக்கு சேட் எண்டிங் பிடிக்காது. அதனால வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றினதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்களே, அதோடையே வந்து அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆன மாதிரி காமிச்சு இந்த ட்ராமா முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து இந்த ட்ராமாவில் இருக்க ஒரு ஃபீல் அதில் வராதோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சேட் எண்டிங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, அக்கா நீங்கள் போடுற ட்ராமாவில் எதுலேயுமே ஹீரோ ஹீரோயின் சேரவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சேட் எண்டிங்காகவே போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சேட் எண்டிங்காகவும் இருந்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. எனக்குமே லேட்டாக ஹீரோ இறந்து போனது வந்து ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அவனை காப்பாற்றி விட்டு அப்படியே அந்த இடத்துல ட்ராமா முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் தான் தோணுச்சு. என்னால் ட்ராமா வந்து ஃபுல்லாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு போடுறது வந்தாச்சு. அது எதுக்கு கட் பண்ணி நம்ம சும்மா அதை திரிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் வேறு
ஏதாவது ட்ராமா வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். செக்ஷன் சீசன் 2 இன்னும் வரலங்க. வந்துச்சுன்னா நானே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் கமெண்ட்டில் வந்து கம்பி சுற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோடு சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பாய், ஸ்டே டியூன்.